வணக்கம் நேயர்களே. ஒரு கிராம் 14,100 இன்னைக்கு தேதியில் தங்கம் விற்றுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வருஷத்துக்கு யாருமே தங்கம் வாங்காதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அது என்ன கோரிக்கை, ஏன் அவர் அப்படி சொன்னார்? ஆனந்த் சார் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை வாங்காதீங்க, நாட்டுக்கு நலன் கருதி தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப 5th லார்ஜஸ்ட்டு 4th லார்ஜஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், இந்தியாவும் இப்போ ஆஸ்திரேலியாவும் இந்த வேர்ல்ட் கப் ஆடினாங்கல்ல, அன்றைக்கி வந்து அதானி ட்வீட் பண்ணார், இந்தியா $5 trillion எக்கானமி ஆகிடுச்சுன்னு. அப்போ நாங்கள் வெளில வந்து சொன்னோம், இந்த 5 trillion ஆலை, அது வந்து டாலர் வந்து அந்த லெவலில் இருந்தால் டாலர் விலை இறங்கிடுச்சு, அதனால் ப்ராப்ளம் ஜாஸ்தின்னு சொன்னோம். அது அப்புறம் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அங்கேருந்து வந்து 5th விடுங்க, இப்போ இங்கிலாண்டுக்கும் பின்னாடி நீங்கள் போயிட்டீங்கிறதையும் நாங்கள் சுற்றி காட்டினோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ரூபாவோட மதிப்பு கண்டினியூஸாக விழுந்துக்கிட்டே இருக்குது. 82 ரூபாய் இந்த ரூபா போன 3 வருஷத்தில் 95 ரூபா, இன்றைக்கி 95 ரூபா 30 பைசாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 95 ரூபா 30 பைசாவில் ட்ரேட் ஆடுறதுக்கே இவங்க வந்து டாலரை விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த டாலரில் வந்து 2 காம்பனண்ட் இருக்குது, சிலது கோல்டு, சிலது டாலரு. கோல்டு அவங்களால விற்க முடியாது, இந்தியா கோல்டை விற்றா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இருக்கிற டாலரை சப்ளை பண்ணி எப்படியாவது ரூபாவை ஸ்டெடியாக வச்சுருக்கலான்னு 3 வருஷமாக இவங்க டாலர் விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஒன்று கேஷ்லேயும் டாலர் விற்கிறாங்க, ஃபார்வர்ட் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டு, அங்கேயும் டாலர் விற்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் 16 மாதமாக வெளிநாட்டுக்காரங்கன்னா எஃப்ஐஐஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் பணத்தை வெளில எடுத்துகிட்டே போயிட்டுருக்காங்க. போன மாதம்லாம் $10 பில்லியன் வெளில எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. பல இந்தியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பசங்களை வெளிநாட்டில் படிக்க வைக்கிறதுக்கெலாம் பசங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, எங்கே போனால் நம்ம ஊரில் கூட பசங்க ரஷ்யாவில் படித்தேன், அங்கே படித்தேங்க, அதுக்கும் வெளிநாட்டுக்கு பணம் போயிட்டே இருக்குது. நம்ம ஊரில் வந்து கச்சா எண்ணெய் கிடையாது, என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறேன். நம்ம ஊரில் கச்சா எண்ணெய் கிடையாது, அதனால் கச்சா எண்ணெய் இதெல்லாம் போருக்கு முன்னாடியே நடந்தது சொல்கிறேன். அப்போ இந்த போர் வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மெயினாக கச்சா எண்ணெய் வந்து கல்ஃப்லேருந்து தான் வாங்குகிறோம். ஈரான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற இடத்த பிளாக் பண்ணோன்னே அங்கேருந்து கச்சா எண்ணெய் வர்றது நின்று போயிடுச்சு. அதனால் $100 மேலே போயிடுச்சு, $110. நம்மளாம் என்ன மறந்து போயிட்டோம்னா, மன்மோகன் சிங் காலத்தில் $148 போனுச்சா கூட அவர் இது மாதிரி தங்கத்தை வாங்காதன்னு சொல்லலை. இங்கே $105 போனோன்னே கையில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாகிடுச்சு. இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்மியானோடனே இப்போ என்னென்னா, $25 விற்கிறச்சே நீங்கள் $100 பெட்ரோல் விற்றீங்க. இன்டர்நெட் நம்மெல்லாம் பேசியிருக்கிறோம், க்ரூட் ஆயில் 25-40 இருக்கிறச்சே நீங்கள் $100 பண்ணிகிட்டு இருந்தீங்க. வரி பணத்தை ஹெவியாக போட்டு உறிஞ்சிங்க, ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிங்க. அம்மையார் பண்ணுறதை பற்றி நான் உங்கள் சேனலில் பல தடவை பேசியிருக்கிறேன். இப்போ $105 ஸ்பாட்டில் 120 130 போகுது. ஒரு நாளைக்கு 1500 கோடி ரூபா கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். ஏன்னா பெட்ரோலும் டீசலும் இவர் $125 $130 விற்கணும், அவர் $100 விற்றுட்ருக்கிறாரு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1500 கோடி ரூபா நஷ்டமாயிட்டுருக்குது. அண்ட் இந்த நஷ்டம் வந்து ரூபாவில் இல்லை, ரூபாவில் இருந்தால் இவரே பிரிண்ட் அடித்து கொடுத்துடலாம், இதெல்லாம் டாலராக கொடுத்து வாங்கணும். இவர் வந்து மேக் இன் இந்தியாவிலலாம் படம்லாம் காமிச்சு ஒரு சிங்கத்தை காமிச்சு இங்கேயும் அங்கேயும் பப்ளிசிட்டி பண்ணி ஒரு சிங்கத்தை காமிச்சாரே தவிர இந்தியாவிலேருந்து பெருசாக ஒன்றும் எக்ஸ்போர்ட் ஆகலை. நம்ம ஊரில் பெருசாக எக்ஸ்போர்ட்டுன்னு ஆடுறது வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ் தான். சாஃப்ட்வேரை நம்ம மக்கள் பண்ணி வெளிநாட்டுக்கு தயார் பண்ணுறது. அது என்னென்ன துரதிருஷ்டம்னா, ஏஐனால் அந்த ஆர்டர் குறைஞ்சி அந்த அதே லெவல் ரொம்ப ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லாமல் அதே 400 பில்லியன்லேயே நிற்குது. குட்ஸை நம்ம ஊர்லேருந்து இப்போ திருப்பூர்லேருந்து குட்ஸெல்லாம் அனுப்புறது குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டாலர் பற்றாக்குறையை க்ரியேட் பண்ணிடுச்சு. அதே சமயத்தில் நம்ம வெளிநாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வர்றது கம்மியாயிடுச்சு. நம்ம சமைக்கிற எண்ணெயெல்லாம் பாம் ஆயில் இது மாதிரிலாம் கூட நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் வருது, பருப்பு கூட வெளிநாட்டிலேருந்து வருது. ஸோ நம்மளுக்கு டாலர் வரல பணம், ஆனால் நீங்கள் டாலரில் கொடுக்க வேண்டியது ஜாஸ்தி ஆகிடுச்சு. அந்த பணம்லாம் வெளில போனோன்னா டாலர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஷரில் இருக்குது. அதான் நான் வந்து பேசுகிறச்ச $100 நிச்சயம் போயிடும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்.
இத்தனை நாள் அதை பற்றியே கண்டுக்காமல் இருந்த பிரதமர் இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சோடனே பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றணும். அதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட பணம் இல்லை, இந்தியாவில் பணம் இல்லை, அதனால் நீங்கள் வந்து தங்கத்தை வாங்காதீங்க, வெளிநாட்டிலேருந்து தங்கத்தை கொண்டு வராதீங்க, வெளிநாட்டிலேருந்து லக்ஸுரி குட்ஸ் வாங்காதீங்க, ஃபாரின் ட்ரிப் போகாதீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணாதீங்க, அதாவது வெளியூரில் போய் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடுங்க, நாட்டுக்கு பற்றி கொஞ்சம் யோசிங்க, ஆஃபீஸுக்கு போகாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, ஈவி காராக வாங்குங்க, ஈவி யூஸ் பண்ணுங்க, டீசல் பெட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க, சிலிண்டரை பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. அதனால தங்கத்தை வாங்காதீங்கிறார். கல்யாணத்துக்கு கூட தங்கத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. உண்மையிலே நிலைமை அவ்வளோ மோசமா இருக்கா? நான் தான் சொன்னபோது ஒன்றுமே மோசமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நிலைமை மோசமாக தான் இருக்குது. நீங்கள் தங்கத்தை கல்யாணத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, நீங்கள் தங்கத்தை வந்து ஒரு சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்கணும். இப்போ பணம் வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் இந்த பாட்டில் டாலரை $10 வாங்கியிருந்தேன்னு வைங்க. $10 ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து 10 இன்ட்டு 800 800 வாங்கியிருக்கிறேன், 820 வாங்கியிருக்கேன். இந்த பாட்டில் அதே பாட்டில் தான், அதே $10 வாங்கணும்னா இன்றைக்கி நான் $950 கொடுக்கணும். 820ங்கிறது 950 ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 15% ஏறிடுச்சு. அப்போ இந்தியாவில் நான் இன்வெஸ்ட் பண்ண பணம் 15% வேல்யூ குறைஞ்சிருச்சு 3 வருஷத்தில். நீங்கள் பேங்க்கில் பணம் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு 5.5% 6% தான் வட்டி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் 18% வட்டி கொடுத்துருக்கீங்க. வட்டியிலேருந்து நீங்கள் டேக்ஸ் கிளைம் பண்ணலைன்னா அம்மையார் ஒரு 10% பிடிக்கிடுவாங்க. ஸோ உங்களுக்கு கையில் 15-16% தான் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரூபா வேல்யூவோ வட்டியும் சேர்த்து அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஆனால் பொருளோட வேல்யூ 30% ஏறிடும். மக்கள் என்ன பண்ணுறாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்கியிருந்தாங்கன்னா 7,000 வாங்கியிருப்பான். இன்றைக்கி தங்கம் விலை இறங்கினப்புறம் 15,000. ஸோ மக்கள் அவங்களோட பணத்தோட வேல்யூ, பணத்தோட தரனை காப்பாற்றுறதுக்காக தங்கம் வாங்குறாங்களே தவிர நீங்கள் கல்யாணத்துக்காக வாங்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் வாங்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ரூபாவோட வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, கரெக்டான வட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வட்டியை கம்மியாக வச்சுருக்கிறீங்க. ஏன் வட்டியை கம்மியாக வச்சுருக்கிறீங்கன்னா, A1 A2 மாதிரி பெரும் முதலாளிகள் கம்மி வட்டியில் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதுக்காக வச்சுருக்கிறீங்க. அதனால் வந்த ப்ராப்ளம் இது. சார், பிரதமர் சொல்கிறது இருக்கட்டும் சார், நீங்கள் சொல்லுங்கள், தங்கத்தை வாங்கலாமா வேணாவா? 100% தங்கம் வாங்கணும். நீங்கள் தங்கம் வாங்கினா நீங்கள் தான் ஏமாந்துருவீங்க. இன்னிலேருந்து 5 வருஷம் கழித்து தங்கம் மினிமம் 25,000 இருக்கும். நீங்கள் சொல்கிறது 1 கிராம் ஒரு கிராமுக்கு சொல்கிறேன். 1 கிராமுக்கு தங்கம் 5-6 வருஷத்துக்குள்ளே 25,000 27,000 போயிடும். டாலரில் ஏறுதோ இல்லையோ ரூபாவில் ஏறும். 5 வருஷத்தில் மினிமம் $125 ஒரு டாலர் இருக்கும். இன்றைக்கி $95 இருக்கிறது 120 125 இருக்கும். அதுலேயே 30% விழுந்துடும். அதுலேயே 20,000 போயிடும், வேறு 21,000 போயிடும். கோல்டு கொஞ்சம் ஏறினா கூட இங்கே 25,000 போயிடும். சார், இப்போ அவர் வந்து தங்கத்தை 1 வருஷத்துக்கு வாங்குறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி மோடி சொல்லியிருக்காரு. சரி, ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த தங்கத்தை விற்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விற்றீங்கன்னா திரும்பி வாங்கவே முடியாது. தங்கங்கிறது உங்களுக்கு ஆபத் பண்டம். என்றைக்காவது உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு அவசரத்துக்கு பணம் தேவைன்னா நீங்கள் போய் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த தங்கத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசாக மாறும். அந்த காசை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி பணம் வந்தோன்னா நீங்கள் தங்கத்தை மீட்டிடலாம். ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த பக்கத்தையும், இது வந்து தங்கத்துக்கு இந்தியா தங்கம், ஆப்பிரிக்கா தங்கம், துபாய் தங்கம், சுவிட்சர்லாந்து தங்கம் தான் தெரியாது. இந்த ஊரில் இருக்கிற 800 கிராமு அமெரிக்காவுக்கு போனாலும் 800 கிராமு. இங்கே ரூபாவில் கடன் கொடுப்பான், அங்கே டாலரில் கடன் கொடுப்பான். அந்த கடனை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஒரு பெரிய எமர்ஜென்சி வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அந்த நகையை வச்சு நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். இன்றைக்கி ஐடியில் பல பேருக்கு வேலை போயிருக்குது. வீடு ரெண்டல், வீடு இஎம்ஐலாம் கட்ட முடியாமல் இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் தங்கம் இருந்ததுன்னா அடுத்த 7-8 மாதம் நிம்மதியாக இருக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சுயமத்தை தான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன ஆகுது வாழ்க்கையிலங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியில் வேலை வாய்ப்பு கிடைக்காது,
பல இடத்துல வேலை வாய்ப்பு போகும் ஐடியில் வேலை வாய்ப்பு பண்ணால் எங்களுக்கு என்னன்னு நினைக்காதீங்க. இப்போ மெட்ராஸ், பெங்களூர் மாதிரி ஊர்லலாம் ரியல் எஸ்டேட்டு, வீட்டுக்கு வாடகை, ஹாஸ்டல் நடத்துகிறவங்க, டீ கடை, காஃபி கடை நடத்துகிறவங்க, டிரைவர், இவங்க எல்லா அந்த இதுக்கு பிக்கப் ட்ராப் டிரைவர், இவங்க ஒரு ஆள் ஐடியில் வேலை பண்ணால் 4 பேர் அதை நம்பி இருக்காங்க. அண்ட் இது மாதிரி பெரிய பெரிய மாலு, கடை எல்லாம் நடத்துகிறத இந்த ஐடிக்காரங்க செலவு பண்ணுறதுலேருந்து தான். அவங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா இந்த செலவெல்லாம் கம்மியாகி ஒரு நாக் ஆன் எஃபெக்டில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போகும். இந்த மாதிரி சமயத்தில் தங்கம் இருந்தால் தான் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவே வரும். சரி, இப்போது பிரதமர் சொன்னதை மீறி நான் வந்து ஒரு தங்கத்தை வாங்குறேன்னு வைங்களேன், அது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கும்னு நினைக்கிறீங்களா? அது தெரியாது. ஃப்ராங்க்லின் டெல்லோ ரூஸ்வெல்ட் வந்து 1933 யாருமே தங்கம் வச்சுக்கூடாது, அது தப்புன்னு அமெரிக்காவில் ஆர்டர் போட்டது. அந்த ஆர்டர் எந்த நேரத்தில், எந்த உலகத்தில், எந்த நாட்டில் வேணால் போடலாம். தங்கம் உங்களுது, பத்திரமா வச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நம்ம ஊரில் பிரதமரோட அட்வைசர் ஒருத்தர் இருக்கார், நிலேஷ் சார்னு. அவர் ஒரு வாட்டி ஒரு கட்டுரையை எழுதிட்டார், மக்கள்கிட்ட தங்கம் இருக்கக்கூடாது, தங்கம் கார்மெண்ட்டுக்கு போகணுன்னு. ரைட்டா? அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அதே மாதிரி செபிலையும் போய் தங்கத்தை மக்கள்கிட்டேருந்து வாங்கிடணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். மோடி சொல்லலை. நான் இப்போ திரும்பி கரெக்டாக சொல்லிடுறேன். மோடி சொல்லலை, நிலேஷ் சார் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் பல தடவை அவர் வாங்காதீங்கன்னு சொல்கிறாரு. அதையும் மீறி நான் சப்போஸ் வாங்கிட்டேன்னா ஏதாவது பிரச்சனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாய்ப்பு பிரகாசமாக 8 மணிக்கு வந்து சடனாக வந்துட்டார்னா என்ன பண்ணுவீங்க? பல வாட்டி 8 மணிக்கு வந்து நம்மளுக்கு கட்டத்தை கொடுத்துருக்குறாரு. 8 மணிக்கு ஒரு நைட்டுக்கு வந்துட்டார்னா நம்மளுக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்போ எவ்வளோ வரைக்கும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அது உங்களோட நான் வந்து ஒருத்தருக்கும் அவங்களோட தனிப்பட்ட இது. தங்கத்தை வந்து கோல்டாக ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலாக வாங்கினா சேஃப்டி. தங்கம் பற்றி கிடச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த எங்கள் கூட நேரம் ஒதுக்கி இதில் உள்ள பிரச்சனைகளுக்கான விளக்கங்களை தெளிவாக கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.